அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவான இன்று என்ன செய்யலாம், என்ன வேலைகளை தவிர்க்கலாம் என்ற அமைப்பில் இன்றைய தினம் ஜூலை 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய கிரக கோச்சாரம் மற்றும் திதி நட்சத்திர யோக கரண அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது நவ கிரகங்களில் 7 கிரகங்கள் பலமாகவும் 2 கிரகங்கள் பலம் இல்லாமல் இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி, கேது ஆகிய கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால சூரியன் என்ற அமைப்பில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மூத்த மகன் சம்பந்தப்பட்ட, தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நவரத்னம் சம்பந்தப்பட்ட, நகைக்கடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்று தாராளமாக செய்யலாம். சந்திரன் நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால பயணம், புதிய ஆடைகள், உணவுப் பொருட்கள் போன்ற விஷயங்கள், மருந்து சம்பந்தமான விஷயங்கள் இன்று தாராளமாக செய்யலாம். செவ்வாயும் இன்னைக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மின்சார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்று மதியம் 3:30 மணிக்கு மேலே செய்யலாம். புதன் நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால ஆவணம் சம்பந்தப்பட்ட பத்திரப்பதிவு போன்ற விஷயங்கள் இன்று தாராளமாக செய்யலாம். சுக்கிரன் மதியம் 3:30க்கு பிறகு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால நகை வாங்குதல், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குதல், இன்டீரியர் டெக்கரேஷன், ஹோம் தியேட்டர் போன்ற விஷயங்கள்லாம் ஏதாவது வாங்குறது அல்லது அது சம்பந்தமான வேலைகளை வீட்டில் செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா 3:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்கு. சனி நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால மற்றும் சுக்கிரன் நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால சாயங்காலம் 3:30 மணிக்கு பிறகு செடி நடுவது, வீட்டு தோட்டம் பராமரிப்பது போன்ற விஷயங்கள், விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்று தாராளமாக செய்யலாம். கேது நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால ஜோதிடம், ஆன்மீகம் போன்ற விஷயங்கள், ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்சஸ், அப்புறம் இன்று சிவ வழிபாடு ரொம்ப அற்புதமான பலனை பெற்றுத்தரும். குரு பகவானும் ராகு பகவானும் நல்ல அமைப்பில் இல்லாமல் இருக்கிறதுனால இன்றைய தினம் மருத்துவம் சம்பந்தப்பட்ட, ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இன்று தவிர்ப்பது நல்லது. மருத்துவமனைக்கு சென்று மெடிக்கல் கன்சல்டேஷன் மட்டும் பண்ணலாம், ஆனால் பெரிய ஆப்ரேஷன் போன்ற விஷயங்களுக்கு இன்று தேதி குறிப்பது சரியல்ல. மற்றும் குரு நல்லா இல்லாதனால குடுக்கல் வாங்கலை இன்றைக்கு தவிர்ப்பது நல்லது. தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு பார்க்கும் பொழுது புதன் சம்பந்தப்பட்ட பச்சை பயிறு, கீரைகள், முருங்கை, வெண்டைக்காய், பச்சை பட்டாணி போன்ற விஷயங்களை இன்று தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.